பகவானி பகவானி ஐயப்பன் பாடல் கேட்டுட்டாங்க. அதை பாடி முடிச்சோடனே எனக்கு 1001 அன்பை கொடுத்தாரு. வேண்டாமா? சரி பேசுறதே இல்லை இனிமே. வேதாகும் போது அப்புறம் பார்த்து பல்லு கட்டிட்டு இவ்வளவு நேரம் அமருடைய ஏன் பேசினே தெரியுங்களா? இந்த நாடகத்தை வச்சது, இந்த நாடகத்துக்கு பேர் என்ன தெரியுங்களா? நாடகத்தோட பேரு வள்ளி திருமணம். ஒண்ணு வள்ளியை பற்றி பேசணும், இல்லைன்னா எம்பெருமான் முருகப்பெருமானுடைய புகழை பேசணும். கந்த புராணத்தை படிக்க படிக்க புண்ணியம், படிச்சத பேச பேச புண்ணியம், பேசுவதை நாங்கள் அனைவரும் கேட்க கேட்க புண்ணியம். உங்களுக்கு எல்லாம் ஏதோ கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம், ஏதோ கண்ணாடத்தை பார்த்தோம் அப்படிங்கிறது கிடையாது. இறைவனுடைய புகழை பேசுவதை காதார கேட்கறது, காது கொடுத்து கேட்கணும் இல்லையா? அது புண்ணியம். ஆனா ஐயா வந்து சொல்லிட்டு போறாங்க, புராணம்லாம் வந்து பேச வேண்டாம், நீங்க பாட்டை மட்டும் பாடுங்க, வெறும் தத்துவ பாட்டெல்லாம் பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. தத்துவ பாட்டு பாடுறதுக்கு நான் முருகனும் வருவாங்க கேட்டுக்கிறா. அதனால உங்களுக்காக ஐயப்ப மாட்டே பாட்டு பாடிடுறேன். சாமியப்பா சரணமையப்பா, சாமியப்பா சரணமையப்பா, சாமியே ஐயப்போ, சாமியே ஐயப்போ, சாமியே ஐயப்போ,
வாழ்வாங்க. குறிஞ்சிமல்லி மதம் எதிர்பாலை ஐம்பது நிலத்திலே புது நிலத்திலே தொண்ணி நாட்டிலே சிற்றூரி என்னும் ஊரிலே நம்பிக்கை விளக்கும் நம்பி மோகனிக்கும் வளர்ப்பு மகளாக வளர்ந்து வருகிறேன். இனி என் தோழியை கண்டு மனவிட்டு பேசலாம். பேசுவோமா? பேசலாமே. பேசணும், நல்லதே பேசணும். எங்களுடைய நாட்டின் வழக்கம் என்ன? ஆண்கள் முழுது பயிரிடுவதும் அறுபடைந்த பெண்கள் காவல் செய்வதும் எங்களுடைய நாட்டின் வழக்கம் எல்லாம் நல்லாக்கா இருக்கு. அது ஏகப்பட்ட விஷயங்களுக்கு அந்த இடைவெளியில அதெல்லாம் கூட நாட்டோட சிறப்பு சொல்லுவாங்க. நினைவே வாழ்க்கையே ஒரு சவால் தான், வேற விஷயம். வாழ்க்கையே ஒரு போர்க்களம், போராடி தான் பார்க்கணும். சில இடங்கள்ல எவ்வளவு பெரிய மௌனமா இருந்தாலும் என் பக்கம் இழுத்துருவேன். ஆனா முடிஞ்சா பாரு, வெள்ளச்சாமி ஒரு கதை சொல்ல தெரியுமா? என்ன இந்த கூட்டு தண்ணி அமைதி விடுறதாகிறியோ, இந்த கூட்டு தண்ணி கலைச்சு காட்டுற மாறு அப்படிங்கிற மாதிரி அழகான விஷயங்கள் இருந்தாலும் இந்த உலகமே ஏது பஞ்ச போதைகள் ஆதாயமும் நீர் நெருப்பு காற்று அதுவே இந்த உலக உற்பத்தி ஆகுதுன்னு
வச்சுக்கோங்களேன். இதை வச்சு தெரியுங்களா? அதுதான் காதல். காதல் 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 காதலியே சாதல் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. 8 மணிக்கு தலைக்கு கொடி என்ன கொடி கூறமா கட்ட இலக்கி கேளமா இது காதல் கொடி தானமா இது ஒரு கவிஞன் சொன்னது. முதல் புத்தகத்தையும் முதல் காதலை யாராலும் மறக்க முடியாது, மறக்கவும் முடியாது. இதுவும் ஒரு கவிஞன் சொன்னதுதான். ஆனாலும் ஒரு அப்பட்டமான ஒரு உண்மை கூட. காதலித்து பார் கையெழுத்து கூட அழகாக இருக்கும் என்று ஒரு கவிஞன் சொன்னது. இப்போ 20ல வருது இளமை காதல், 30ல வருது முரட்டு காதல், 40ல வருது நட்பு காதல், 50ல வருது அனுபவ காதல், 60ல வருது அமீக காதல். இப்படி வயசு கேட்டவர் கருத்து கேட்டவர் காதல் இருந்துகிட்டே இருக்கணும். அதெல்லாம் இருந்து போகட்டும். ஆனால் மனங்கிட்ட பேச போறேன் மணிக்கணக்கான், உன் முகத்தை பார்க்க போறேன் நாள் கணக்கான். என்ன வித்தியாசமா வருது ஓலையெல்லாம்? அந்த காலத்திலாம் பாருங்க ஓலைச்சுவடியில தான் எழுதி வைப்பாங்க முன்னோர்கள்லாம். ஏன் ஒரு உதாரணம் சொல்லணும்னா 1330 130 தச்சு வச்சாலும் தடத்துறங்குது.
பேச்சாலும் போறது. ஏன்னா பேசி பேசி பழகி போச்சா, பேசாம இருக்கணும்னு முயற்சி பண்ணாலும் நடக்க மாட்டேங்குது. வண்டிக்குள்ளதான் இருக்கீங்க. அந்த எனக்கு வண்டிக்குள்ளதான் இருக்கீங்க. பேசாம இருக்கீங்க. சங்கத்திலையும் பேச மாட்டேன், வீட்டிலையும் பேச மாட்டேன். கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இந்த மேடையில் மயக்க பண்ணி வச்சா அப்படி பேசுறேன். அது மாதிரி இந்த திருக்குறளை எழுதியது ஓலைச்சுவடியில்தான். அதே போல வாழை இலையில வாசகம் எழுதி வந்தவர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று கொடுத்திருக்கிறார்கள். இருக்கத்தானே செய்யும். எனக்கு மட்டும் மனசுன்னு ஒண்ணு இருக்கக்கூடாதா, நான் மட்டும் காதலிக்க கூடாதா, ஏதாவது கட்டுப்பாடா என்ன? அப்படிலாம் கிடையாது. எம்பெருமான் மிருகத்தெருமானித்தான் நினைத்து நினைத்து இப்படி ஓடா உருகிட்டே பாத்துருங்க. உருகின ஓடவே இப்படி இருக்குன்னா முன்னாடி எப்படி இருக்கணும் நீங்க பாருங்க. ஆமா, எனக்கு கலக்கரங்களே உங்களுக்காக ஒரு பாட்டு பாடலான்னு உங்களை நினைச்சு எண்ணம் எண்ணம் நான் பாடும் பாட்டில் நீ வாழ்கிறாய். நித்தம் வரும் மூச்சில் நான் பேசும் பேச்சில் நீ வாழ்கிறாய். அப்படி இல்லை, நான் சொல்லுங்க. வைகை நதி ஓரம் நான் பாடுமாறில் நீயாகிறேன். அப்படி பாடுமா? என்னங்க ஆதரவுக்காரங்களே, என்ன மிரண்டு போய் பார்த்துருக்கீங்க? என்ன அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு போடுங்க. புறான் எப்படி இருக்கீங்களா? இப்ப நான் பாடவா? சரியா பாடவா? இல்ல நீங்க சொல்லி கொடுத்தபடி பாடலாம். பாட்டை கடிக்காம வைகை நதி ஓரம் பொன்மாலை நேரம் காத்தாடுது அன்பரியும் போது காத்தோடு சேரி போத்தாடுது. இது அன்பின் நேரம் அதினாலும் போதும், இது அன்பின் நேரம் நாளும் போதும். வைகை நதி ஓரம் பொன்மாலை நேரம் காத்தாடுது
எனக்கோர் ஒருவதி இல்லை ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம் இல்லை ஆளர் ஒரு ராணியம் இல்லை வாழர் நிலவுக்கு வானம் உண்டு மலருக்கு வாசம் உண்டு கொடிக்கோர் கிளையும் உண்டு எனக்கென என்ன உண்டு நிலவுக்கு வானம் உண்டு மலருக்கு வாசம் உண்டு கொடிக்கோர் கிளையும் உண்டு எனக்கென என்ன உண்டு ஏன் படைத்தானோ இறைவனும் என்னை உலகில் எனக்கோ ஒருவதி இல்லை ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம் இல்லை ஆளர் ஒரு ராஜ்யம் இல்லை வாழர் ஒரு உறவும் இல்லை அது பெரிதும் இல்லை அந்த ஊஞ்சல் ஆடுகின்றேன் நாளும் அந்த ஊஞ்சல் ஆடுகின்றேன் நாளும் அந்த ஊஞ்சல் ஆடுகின்றேன் நாளும் அப்புறம் நாங்க எங்க திரும்ப போறோம் எங்க போறோம் என்ன தூங்கிட்டு உட்காந்துருக்கீங்க கேட்டதா இருக்கீங்களா நாங்களே காட்டு காவலுக்கு போறோம் சரி எப்படி பயப்படுற மாதிரி இருக்கீங்க சின்ன பிள்ளைகிட்ட சின்ன பிள்ளையா என்ன சின்ன பிள்ளை இங்கவா போறீங்கன்னா அப்படி பக்குவமா கொஞ்ச நேரம் ஆசையா கேட்டாலும் சொல்ல தோணும் எங்கடா செல்ல போறீங்க அப்படி கேளுங்க நாங்க நீ காட்டு காவலுக்கு போறோம் என்ன விஷயமா போறீங்க என்ன விஷயம் காவலுக்கு போறது என்ன விஷயமா யாரோட போறீங்க காவலுக்கு நானும் அம்மா தோழி நாங்க 2 3 பேரும் 3 பேரும் சேர்ந்து அம்மா காவல் பாப்பாங்க நீங்க 2 பேரும் சொல்லி பார்க்க மாட்டீங்களா நிறைய பாருங்க யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க நாங்களும் போவோம் அம்மாவுக்கு துணைக்கு சரி அம்மா துணைக்கு போறீங்களா துணைக்கு போறீங்களா சரி சரி இப்படித்தான் நான் துணைக்குன்னு சில பேர் நான் வினைக்கிலே வரீங்களே என்ன பண்றது என்னது துணைக்கு கூட்டி கொண்டு வரதே இங்கேயுமே குத்தலை என்னுடைய காதல் சொல்லட்டுமா சொல்லவா என்னடா காதல்ல உங்களை ஆசையா காதல் சொல்லவே எனக்கு காதலே பிடிக்காது காதல் பிடிக்காம வேணாம்
வீடியோ எடுக்க மனமார்ந்த நன்றி, தட்டாதவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஆமா, எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க. நான் மட்டும் காதலிச்சா போதுமா? போதுமா? நானும் சேர்ந்து பண்றவங்க பண்ணிக்கிறேன். என்னத்த காதல பண்ணா சரி. உன்னை பார்த்துல காதல் அனுப்பு செஞ்ச மாதிரி இருக்கு. எப்பதான் அம்ப செஞ்சு நினைக்கிறேன். முட்டையை கடிக்கு யார பார்த்து அவன் மாலை கட்ட என்னடி இது புத்த பரிசு இருக்கு நீங்க உனக்கு மேல ஏய் வாயை மூடுடா நீங்க வாய்க்கு ஆட்டோ விட்டா போடுறாங்க சூப்பரா இருக்கு மேல இருந்து பார்க்கும்போது நல்லா தெரியுமே ஏய் நீங்க எதுக்கு 6 பேர் மேல ஓடிங்கன்னு பார்த்தாடா தெரியும் அதான வச்சுக்க மேல இருந்து பார்க்கும்போது அப்படி துணியை சுத்தி வச்சிருக்கிறேன் பாத்துக்க காசா பணமா நல்லா இருக்குல்ல நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா தான் இருக்கேன்
அன்பை குலுங்கி பெருமை சேர்த்த இச்சம்பட்டி இச்சங்குடி கிராம பொதுமக்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றிகளை வணக்கம். அடுத்து எங்க அண்ணன் வருவாரு. அடுத்த புத்துக்கு ரெடி இருக்கு. புத்துங்க ஜாமியார் கூப்பிட்டு ஆசா போலமா புத்துக்க பயப்படாம புத்துக்க வெறும் துணிதான் இருக்கு. எங்களை வேணாம் புத்துங்க. அது அப்படித்தான் இருக்கு. சல்லடை துணி மீன் அவசரம் வாங்கி வந்து மீன் பிடிக்கிறது ஒண்ணு பொறுத்து இல்ல. இந்த பிள்ளைங்க நன்றி அன்பண்ண பேரு பாவராஜ் அண்ணன் அவர்கள் சார்பாக ரூபாய் 51 குத்தி இருக்கிறார். அண்ணனுக்கு நன்றி. அடுத்தபடி காலையில வேறு குத்திருப்பாங்க. ஆமா இச்சங்குடி கிராம பொதுமக்கள் அண்ணன் பேரு ராசண்ணே அவர்கள் சார்பாக ரூபாய் 201 குத்தி இருக்கிறார்கள். நன்றி நன்றி வணக்கம். எப்பா நிறைய காலியா உங்க சாமியா நீங்க எங்க ஊத்துனாலும் சரி நான் ஏத்துக்குவேன். ஏய் தொப்புல ஞாபகப்பட்டாரா கடலுக்கு கப்பல் அலைன்னா எனக்கு தொப்புல தாண்டா அலையில் மூடிட்டு திருப்பி காட்டு பாப்பா. தொப்புல எத்த பரிசு இருக்கு. அடியில மாறு உலக்க மாதிரி கிடக்கு. ஆமா நல்லா இருக்கியா? நீ எப்படி இருக்கிற? நீ எல்லாம் நல்லா இருக்க. நல்லாவே இல்லை. என்னடி ஆச்சு உனக்கு அப்படி? ஐயப்பா என்னாச்சு? ஐயப்பா ஒரு சொல்ல ஐயப்பா தாராளமா தொடர்ந்து சொல்லு. தொடர்ந்து சொல்றேன். கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆகுது. சரி வயிற்றுல ஒரு புழு ஒரு பூச்சியும் இல்ல. யாரு எப்படி சொல்ற? தெரியாம ஒரு கபடி விளையாடுறவங்க கல்யாணம் பண்ணிவிட்டு நல்லா விளையாடலான்னு தான் பார்த்தேன். எங்கே விளையாண்டாரு 3 மாசமா கபடி கபடின்னு வரல. சரி எதுவுமே இல்லையா? என்னக்கா ஒரு நாளைக்கு ஏறி டேஸ் அடிப்பாங்க அவனை அடிச்ச வாடு இல்ல. அப்புறம் அவனை கைவெச்சு பண்ணிட்டு அப்புறம் ஒரு கொத்தனார கல்யாணம் பண்ணிட்டா பரவாயில்லையே. அந்த என்ன கொல்ல பாத்துட்டாங்க. என்னடி அப்படி பண்ணாப்ல? அவர் வந்து உன்னைய 2 பேரும் படுத்து கிடந்தா. சரி கொத்தனாரு கனவு வந்திருக்கும் போல இருக்கு. கட்டட வேலை பார்க்கிற மாதிரி திடீர்னு அவன் கடவுளை சிமெண்ட குழப்பி சாந்தி தட்டியை தூக்கிட்டாண்டா. இருக்கிற ஓட்டையெல்லாம் அடைக்க போறேன். அவர் ஒரு சைஸா படுத்து கிடந்தேன். சிமெண்ட குழப்பி சப்புல அப்பி விட்டு தேப்பு கடையில தேய்ச்சி விட்டு சிமெண்ட் கடையில வச்சு 2 இருக்கு நேரத்துக்கு நாய் வெளியா சிமெண்ட் வெளியில வந்து விழுந்து அப்புறம் அவனை டைவர்ட் பண்ணி அப்புறம் என்ன பண்ண? அப்புறம் மைச்சட்டுக்காரங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் வேளாண்ட்டு மைச்சட்டுக்கார கல்யாணம் பண்ணக்கூடாதா? இல்லடா கல்யாணம் பண்ணணுத்துக்கு முதராத்திரி அன்னைக்கு ராத்திரி 7:30 மணிக்கு மைக்க பிடிச்சி அலௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆய்வான கிராம பொதுமக்களே இன்று இரவு சரியாக 10:30 மணி அளவில் எனக்கு முதராத்திரி நடக்க இருப்பதால் ஆங்காங்குள்ள பொதுமக்களும் முதராத்திரி ரசிகர்களும் திரளாக வருகிறது. என் முதராத்திரி கண்டுகளுக்கு சிறப்பித்து தருமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மட்டும் சொல்லிட்டார்கள். தொழில் சுத்தம் திருவிழாவுக்கு என்ன கூட்டம்? கும்பாபிஷேகத்துக்கு என்ன கூட்டம்? என் முதராத்திரி கூட்டம் கட்டிக்கிட்டு ஏறிட்டு அங்க வாரு நிக்குது எல்லாம் ஏறி நிக்கிறாங்க. எனக்குதான் பிறந்த நாள் வந்து கேட்க வச்சுக்கடா. நீ கேட்க விட்டாலும் சரி எதை விட்டாலும் சரி அடியே அடிக்க வாடி வாடி. உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன். எல்லாம் ஊர்ல குத்துனாங்க. ஊர்ல குத்திருக்காங்க சந்தோஷப்படுறி. உனக்கு குத்துனாங்களா? உனக்கு இருக்கிற மாதிரி இருந்தா குத்தி இருப்பாங்க. இல்ல குத்துவாங்க. எப்ப பொறுமையா காலையில விட்டு குத்துவாங்க. உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்கேன். ஆமா என்னடி மாப்பிள்ளை பார்த்திருக்கேன்? மாப்பிள்ளை பெட்ரோல் பங்க்ல வாங்குறேன். என்ன படி திடீர்னு பாட்டு உள்ள எடுத்து விட்டு 2 லிட்டர் போடவா 3 லிட்டர் போடான்னு கேட்பேன். திடீர்னு ஓரமா கொடுத்து ஆயில் அடிச்சானு இந்த ஆயிலே சரி எப்பவுமே ஆயில் மாத்தணும். நம்ம வந்துட்டோம். அம்மா கூப்பிடுமா? அம்மா 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 ஆ
வணக்கம்மா. அப்பா வந்தார். என்ன சொன்னார்? கண்ணு கருத்துமா எல்லாரையும் காவலுக்கு போக சொன்னார். அழகான பட்சிகளா ஓ சோ